வலுவா 20களில் இருந்து சாதின்றத வந்து அது 20ன்றது நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற காலத்துல இருந்து அவர் விடாம வந்து சாதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். காங்கிரஸுக்குள்ளேயே சாதியை பேசுறவராக தான் அவர் இருக்கிறார். பெரியார் வந்து அவரோட இருந்த வரதராஜ நாயுடு இவங்க நம்ம ஆளுநர்லாம் கடைசியில் வந்து இந்து மகாசபை ஆட்களாக முடியும் பொழுது இவர் வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறவராக இருக்கிறார். இதுதான் அடிப்படையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து பண்பாட்டு தளத்தில் இயங்குறதா இல்லாட்டி வந்து இந்த சம உரிமைன்றத வந்து அது சமூக நீதியா சமநீதியா அப்படின்ற 2 கோட்பாடுகளுக்கு இடையில வந்த போராட்டமா இதை நான் சுருக்கிதான் சொல்றேன். அது சமநீதின்றது இவங்களுக்கு முன்னுரிமை பெற்றது, அவங்களுக்கு சமூக நீதின்றது முன்னுரிமை. இது இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த 47 காலத்திலேயே சாதின்றது வந்து பெரிய சிக்கலாக மாறுற காலம் 50களை ஒட்டி வருது. அப்ப 50களை ஒட்டி வரும் பொழுது இங்க ஏற்கனவே நீதி கட்சி காலத்துல இருந்து உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு வகுப்பு அடிப்பு உரிமை அப்படின்றது வந்து நீக்கப்படும் பொழுது 52வது வருஷத்து 50ல இருந்து 52வது வருஷம் ஒரு வழக்குல வந்து இல்லாம போயிட்டு பொய் வழக்கு. அந்த பொய் வழக்குல ரொம்ப அல்லாடி கிருஷ்ணன் மாதிரி ஆட்களே வந்து நேரடியா ஒரு இல்லாத ஒரு வழக்கு ஒன்றை உருவாக்கி அந்த ஒரு செண்பகம் துரைராஜன் ஒரு மருந்துக்கு கிடைக்கலன்றதுக்காக ஒரு மருத்துவ இடம் கிடைக்கலன்னு ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் வந்து இது மாதிரி ஒதுக்கீடுனால அவங்களுக்கு கிடைக்காம போச்சு. அவங்களுக்கு வந்து மனுவே போடாத இடம் கேட்டு மனுவே போடாத ஒரு கேண்டிடேட்டுக்கு இடம் தரலன்னு சொல்லிட்டு வந்து ஒதுக்கீடவே க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ பெரியாரா எல்லாரும் போராடுறாங்க. அப்பயே இடதுசாரிகள் வந்து தேசியத்தோட போனதுன்றது பிரச்சனை. என்னன்னா தேசியம் இந்தியா இது ரெண்டும் வந்து இடதுசாரிகளுக்கு ஒரு பெரிய சுமையாக வந்து அவங்களுடைய போக்கு முழுசுமையும் இருந்திருக்கு அப்படின்றதாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சாதியை வந்து இந்தியாவோட சாதியை பார்க்கறதுல எந்த பிள்ளையும் இல்லை கண்டிப்பா. ஆனா ஒரு தேசியத்தோட சாதியை வந்து நீங்க வந்து வச்சு பார்க்க முடியாது. சர்வதேசியத்துல இருந்து வந்து சாதியை பற்றி பார்க்கறதுன்ற ஒரு போக்கு வந்து எந்த அளவுல, ஏன்னா நம்மளுடைய அடிப்படையில இந்திய அளவுல எனக்கு இந்த மாதிரியான தொடக்க காலத்துல இருந்து தீபாங்கர் குப்தாவுடைய சோசியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கு. அது என்ன அதுக்கப்புறம் அதை வச்சு வந்து பின்னாடி ஓரளவுக்கு தமிழ்ல எழுதுனது தான் நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் வந்து ஆங்கிலத்தில் எழுதுறது ஒன்றும் பெருசாக இல்லை. எழுதப்பட்டிருக்கிறது இஎம்எஸ்னுடைய புத்தகம்லாம் இங்கே கோட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஆரிய இதுன்னு சொல்லிட்டு தேசம் சொல்லிட்டு எழுதுறாரு. ஏன்னா ஆரிய தேசம் எழுதுறதை பற்றி நம்ம இந்த சாதியை பற்றி பேசும்போது இவர் ராமமூர்த்தி அவர்களுடைய நூல்லையுமே ஆரிய மாயை இது மாதிரியான விஷயங்களை வந்து சுத்தமாக ஒரு பேர்த்தளவு சொல்லி முடிச்சிருக்காரு. பிரச்சனை அப்ப இவங்க வந்து இடதுசாரிகளுக்கு இதை வந்து சாதின்றது ஒரே ஒரு சின்ன ஒரு கிரக்ஸ் ஆஃப் த இஷ்யூ என்னவா வச்சுக்கிறாங்க. சாதின்றது உபரி மூலமாகவும் ஒரு நிலையில உபரி, அப்புறம் வந்து தொழில் பிரிவு, இது 2 தான் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சதுக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சாதியினுடைய எசென்சியலான ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியுது. அவங்க யாருக்கும் தெரியாமல்ல தீண்டாமைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த தீண்டாமை, தீண்டாமை, பார்ப்பனர், பழிநிலை, இந்த சோசியல் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசும்போதே வந்து யாருமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் வந்து பார்ப்பனர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்ல பார்க்கிறாரு. ஆனா ரொம்ப விபரீதமா வந்து கேசவன் உட்பட இடதுசாரிகள் வந்து தீண்டாதோர் தகாதோர்னு தீண்டப்படுவோர் தகாதோர். தீண்டப்படுவோர்னு ஒரு தொகுதியே கிடையாதுன்றதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. பார்ப்பனியம் வந்து யாரையும் தீண்ட தகுந்தவர்களாக யாரையுமே கருதல. இங்க எல்லாரும் தீண்டத்தகாதவர்கள்,
திண்டத்தகாதவர்கள்ல படிநிலை நிறைய வருது. அதுல ஒட்டுமொத்தமா ஒருத்தவங்கள அவர்களாக வெளியேறிச்சு. அதுதான் இங்க யாரும் திட்டப்படுபவர்கள் இல்லை. இந்த புள்ளியில ஆரம்பிக்கிறது பிரச்சனை. அப்ப இந்த வர்க்கமும் சாதியும் எங்க நம்ம இது ரெண்டுக்குள்ளையும், ஏன்னா அவங்களே பேசவே நிறைய சாதியக்குள்ள எழுதுறாரு. வர்க்கத்துக்குள்ள சாதி இருக்கு, சாதிக்குள்ள வர்க்கம் இருக்கு. உண்மை சாதியும் வர்க்கமும் எங்க நம்ம அதை பிரிச்சு வச்சுக்கிறது, எப்படி பிரிக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் குழப்பம் நான் என்ன கேட்டீங்கன்னா மறுபடியும் ஒரே ஒரு இதுதான். நீங்க வெளியில இருந்து ஒரு கான்செப்சுவல் பொசிஷன்ஸ்ல இருந்து நம்ம ஊர் சாதியை பார்க்கறது அப்படின்றதுல வர்ற பிரச்சனை தான் சொன்னேன். நான் 20 வருஷமா கடுமையாக கள வேலை செஞ்சுட்டு இருக்கிற தோழருக்கு நாங்கள் யார் கூட வேலை பார்த்துட்டு இருக்கோன்றதை பற்றிய ஒரு 4 பேர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் தலிதா இருப்பாரு, 3வது ஆள் ஒரு இடைச்சாதியை சேர்ந்தவராக இருப்பாரு. இவங்க 3 பேருக்கும் ஒரே சாதின்னு நம்ம நினைக்கிறதுன்றதுல என்ன, இப்ப இவங்க எல்லாரும் வர்க்கமாக ஒரு இடத்துல ஒன்னா இருக்கிறாங்க. அவங்க வாழ்விடத்துக்கு போகும்போது மறுபடியும் சாதி மனிதர்களாக மாற வேண்டிய நினைக்கிறோம். அது எல்லாரையும் அவங்களை தனி மனிதர்களை நம்ம குற்றம் சொல்றதில்ல, இல்லாட்டி இயக்கத்துல குற்றம் சொல்றது. அப்ப இங்க இருந்த விஷயத்தை அதை கோடிஃபை பண்ணி அதை டீடைல் பண்ணி இத்தனைக்கு என்ன சிக்கல் தான், இதெல்லாம் எங்கேயுமே இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அவைலபிளா இல்லைன்றதுல இல்ல சிக்கல். இந்த டெக்ஸ்ட் வெறுமச்சு அவைலபிள். என்ன அவைலபிள்? நான் ஒரு சாதியும் மூலதனமும் சாதியும் காலனியமும் சாதியும் நிலமும் ஒரு நூல் எழுதியிருக்கேன். அந்த நூல்ல முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் சென்சஸ் எடுக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியமான நடவடிக்கை. 1901 இந்த அதாவது 20ஆம் நூற்றாண்டு துவக்க ஆண்டுல சென்சஸ் எடுக்கப்படுது. அந்த சென்சஸ் ரொம்ப முக்கியமான சென்சஸ். என்னன்னா அது வரைக்கும் 1972 இருக்கிற முதல் சென்சஸ்ல இருந்து ஒவ்வொரு 10 வருஷத்து சென்சஸ்லயும் நம்ம ஊருக்காரங்க அவங்க போடுறாங்க. கிட்டத்தட்ட காமராஜர் தான் காமராஜர் தம்பிகள்லாம் உதவி பண்ணாங்க அந்த ஒரு ஒர்க்கில். கிட்டத்தட்ட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 புத்தகங்கள் கூட சாதி நூல்களை தயாரித்து இது பண்ணோம். சாதி நூல்கள் எல்லாம் ஒவ்வொரு சாதி நூலும் வினோதமான வாதங்களோட ஆரம்பம். நாமெல்லாம் இங்க சாதியும் இல்லாமல் இனம் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி பழங்கி இப்படி ஒரு அருமையாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்கிருந்தோ இந்த பார்ப்பனர்கள் நம்மளெல்லாம் சாதி ஆகிட்டாங்க. இப்படி உண்மையாகவே ஒரு 10 புத்தகத்துல இதே வெரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நம்மளை சாதி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முடிக்கும் போது ஒரு தெளிவா ஒரு முடிவு, எங்களுக்கு நாங்க அவங்கள விட கொஞ்சம் உயர்ந்தவங்க, அதனால என்னை சத்திரியராக்கின்ற வேண்டுகோள். இதுதான் கொடுமை. என்ன சொல்றேன், இந்த லைன எல்லாரும் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கா. அந்த கார்பரேஷன் முதல் கவர்னரே ரொம்ப தெளிவா எழுதுறாரு, இந்த ஊரு இதுதான், இங்கதான் எப்படி மார்க்சியர்கள் இதை மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கார்பரேஷனுக்கு தெரிஞ்சது மார்க்சியர்களுக்கு எப்படி தெரியாம போச்சு. நான் சொல்றான், இது இந்த சமூகம் மொத்தமாவே இந்த திராவிட சமூகம்னு சொல்றாங்க இருக்காங்க. இவங்களுக்கு கூட வர்ணமே இல்லையா? அவனுக்கு இவருக்கு ஒரு வயலுக்கு வர்ணமும் ஒண்ணுமே கிடையாது. யாரு செத்துரியது, யாரு வைசியரு, யாரு சூத்திரன், இவனுக்கு ஒருத்தனுக்கும் ஒண்ணுமே கிடையாது. நீங்க யாருமே அந்த அந்த வகையை சேர்ந்தவங்களே இல்லை. இவங்களுக்கு ஏன் இவங்கெல்லாம் தேவையில்லாம இப்படி இங்க மாதிரி முன்னாடியே அவங்க கொடுத்த நூல்களா குவிச்சு கிடக்கு. என்ன இவங்க எல்லா பயிலும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை அப்படின்னு. உண்மையாவே முதல் சென்சஸ் எல்லாம் 72வது வருஷத்து சென்சஸ் ரொம்ப பிரமாதமா ஒரு இதை போடுற விவசாய வேலை பார்க்குறவங்க, இந்த காவல் தொழில் செய்யறவங்க, இந்த இந்த வேலை செய்யறவங்க, தொழிலா செய்யறவங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்யணும்னா, முதல் இதுல பார்ப்பனர்களை கோயில் தொடர்பான வேலை செய்பவர்கள் பட்டியலில் 6வது 7வது 6வது சேர்ந்து விட்டுருக்காங்க.
பார்ப்பனர்களை பற்றி இருந்து வேலை செய்தவர்கள் பற்றி இருந்தால் அவங்களுக்கு எந்தமான புனிதவனான இடமெல்லாம் கொடுக்கல. அவர் இவங்க வைக்கல. இந்த பிரான்சிஸ் 1001 தான் அந்த பட்டியலை ரொம்ப பிரமாதமா ஒன்று பண்றாங்க. அழகா பார்ப்பனர்கள் ஒரு இடம், அந்த பார்ப்பனர்கள் 14 வகையில பிரிகிறான் இந்த சாதிகள். பார்ப்பனர்கள் யாருக்கெல்லாம் தொட்டு சடங்கு செய்யும். தொட்டு அதாவது அவன் வீட்டுக்கு போய் தொழுறதுங்கிறது அவன் கிடையாது. அதாவது அவங்க வீட்டுக்கு போய் சடங்கு செய்வான். யாராருக்கு சடங்கு எலிஜிபிள், அவங்கிட்ட வீட்டுல ஏதோ வாங்கிட்டு போறதுக்கான தகுதி இருக்கிறவன் யாரு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு, அதாவது தகுதின்றது சாதியர்களுடைய படிநிலை என்பது பார்ப்பனர்களோட அந்த சாதி கொண்டிருக்கிற உறவு நிலையில தான் அந்த சாதிய படிநிலையே கட்டமைக்க கொண்டிருக்குதுன்றத ரொம்ப தெளிவா 14 வகை பட்டியலை போட்டு 1901 முதல் சென்சஸ்ல வச்சிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அரசுல இருந்த ஆவணம். இந்த அரசு ஆவணத்தை எல்லாரும் பின்னாடி பெரியாரெல்லாம் அந்த மாதிரியான இதுகளை இவர்களோட அரசு சேர்ந்த அரசு பேராசிரியர்கள் போட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாசலனுடைய நூலெல்லாம், அது அந்த தத்துவ ரேசினி, இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தை இந்த காலத்துக்கு முன்னாடி அயல்தாசர் பண்டிதர்களுக்கு முன்னாடியும் செய்யப்பட்ட விஷயங்கள் அந்த தத்துவ ரேசினியும் அயல்தாச பண்டிதர்களுடைய நூலும். அந்த அயல்தாசர் பண்டிதர் நூல் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு. நிலம் பற்றி எல்லாம் மார்க்சியர்கள் சொன்ன பார்வையெல்லாம் ஏன் அவர் பார்வையில இருந்து ஆரம்பிச்சா, அவர் உண்மையாவே ரொம்ப அடிப்படையான கேள்வியெல்லாம் நிலப்பிரபுத்துவம்னு ஒண்ணு சொல்றோம். அவர் அது என்ன சார், அது கரெக்டான வார்த்தை என்ன, பாயகாரிகள் சார்பான ஒரு வேண்டுகோள் சொல்லிட்டு போறாரு. ராணிக்கு எழுதுறாரு. 1862 வருஷம் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. இது எப்படி இங்க நாங்க தானே இங்க விவசாயம் பண்றோம், வண்டியர்கள் சார்பா எழுதுற ஒரு மனு, நாங்க தானே விவசாயம் பண்றோம், நாங்க தான் காலகாலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு மேல எப்படி ஒரு ரெட்டியாரும் ஒரு இவனும் மராட்டியனும் எனக்கு எப்படி ஜமீன்தாரா ஆக முடியும், எப்படி எனக்கு பண்ணையாரா இருக்க முடியும், நாங்களும் படையர்களும் தானே இங்க இருக்கிறோம், நாங்க ஒழுங்குறோம் இல்லாட்டி அவங்க ஒழுங்குறாங்க, வேற யார் இங்க நிலத்துக்கு உரிமை இது பண்ண முடியும், பட்டாக்களை எப்படி அவங்க பேருக்கு கொடுக்க முடியும்னு கேள்வி கேட்கிறாங்க. ராணி அவர்கள் தலையிட்டு அதை விட முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அவருக்கு இன்னொரு டிஸ்பியூட்டும் இருக்குது, முதலியார்களுடைய டிஸ்பியூட் இருக்கு. அவங்கெல்லாம் எப்படி இங்க உரிமையாளர்கள், அவங்கெல்லாம் தஞ்சை மாவட்டத்துல இருந்து சோழர்களால் இங்க கொண்டாந்து விடப்பட்டவங்க, அங்கே நேர டிஸ்பியூட் அதுக்குள்ள நம்ம இங்க போக முடியாது. இது என்ன கேட்டீங்கன்னா, அவரு புதிதாக வெட்டப்பட்ட நிலத்துக்கு யார் உரிமையாளர், நான் தான் காடு திருத்தி நாடு செஞ்சேன், அதை வயல் செஞ்சேன், அப்புறம் இதுக்கு எது எப்படி பண்ணையார் வருவான், நான் தானே நிலத்தை உருவாக்குனவன், எனக்கு இல்ல நிலம் இப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த பிரச்சனைனா, இந்த ரெண்டுமே சாதியை பற்றி பேசும் பொழுது ஒரு தவிர்க்க விடையாத மன்னிச்சுங்கிறதோட நான் நிலப்பரப்பு பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க நிலம் யாருக்கு சொந்தம்ன்றதே 1820 வருஷம் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒன்று நடக்கிறது வரைக்கும் தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயம். என்ன விஷயம், என்ன காரணம், பாலக்காடு நவாபுடைய ஆவணங்கள்ல நிலம் பற்றிய நில உடைமை பற்றிய செய்திகள் இருக்கு. என்னவா இருக்கு, ஆவண செய்திகள் என்ன சொல்றது, ஒரு நிலம் இருக்குதுன்னா உழுகிற பறையர் அவர் பேரும் அந்த பட்டாளர், அந்த நிலத்தை பராமரிக்கிற பண்ணை இல்லாம அவன் பேரும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் பட்டா. அதாவது பட்டான்றது அந்த ரெஜிஸ்டர்ல ரெக்கார்டட் ரெஜிஸ்டர்ல ரெண்டு பேருக்குமான உரிமை அதுல ரொம்ப தெளிவா குறிக்கப்பட்டிருக்கு. இது எதுன்னு கேட்டீங்கன்னா, இது எந்த கிராமத்துக்கு, அப்ப தமிழ்நாடு முழுசும் ரெண்டு வகையான கிராமங்கள் இருக்கிறது.
ஒண்ணு அருவிக்கரை கிராமங்கள். இப்ப நம்ம சொன்ன அருவிக்கரை கிராமம்ன்றது வந்து எனக்கு ஒரு நிலம் மறந்துட்டோம், பார்க்கவும் இல்லை. என்ன பிரச்சனை, இது தஞ்சாவூர்லயும் பசங்கரை கிராமங்கள் இருந்ததுன்றதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்ப பசங்கரை கிராமங்கள்ல யாருமே உரிமையாளர் இல்லாத போது எப்படி உரிமை மாறினது, எப்போ மாறினது? எலிஸ் அதேதான் அதே ரெக்கார்ட்ல தான் எழுதலாம். ஆற்காடு நவாபுக்காக சண்டை போட்டுட்டு இந்த நிலங்கள் எல்லாம் பிடிக்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து அப்ப இருந்த ஒரு வார கணக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேட்டீங்கன்னா ஒரு நிலம் ஒரு மகசூல்ல தான் வரி, மகசூல்ல தான் அந்த உழவனதாரிக்கான பங்கு, நிலத்துக்காரனுக்கான பங்கு. 5ல் 1 பங்கு வந்து அரசனுக்கு. அது அரசன் யார் இடத்துல இப்ப வந்து கிழக்கிந்திய கம்பெனினா கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1 பங்கு, 2 பங்கு நிலத்துக்காரனுக்கு, 2 பங்கு வந்து உழுதுறவர். நிலத்துக்காரர்கள் வந்து இடுபொருள் அதுக்கான உழவடை பண்றதுக்கான எல்லா விதமான உரமான இதுவும், உரம்னா அப்பதான் ஃபெர்டிலைசர் கிடையாது, அதுக்கான செலவு போக்குவரத்து எல்லாத்தையும் வந்து அவர் தான் கொடுக்கணும். விதை நெல்லுல இருந்து ஆரம்பிச்சு உழைப்பு இவருடையது. இந்த உபரி, இதுல இருந்து வர்ற உபரி ஒருத்தருக்கு நிலத்துக்காரன், ஒருத்தர் உழைப்பு, உடல் உழைப்பு சார்ந்தார். இவங்க 2 பேரும் வேலை பார்த்து முடிஞ்ச உடனே வந்த மகசூல்ல இருந்து 5 பங்கா போட்டு 1 பங்கா வந்து ராஜாவுக்கு கொடுத்துறோம், மிச்சம் 2 பிரிச்சிருக்கோம். இப்ப இந்த 2 உபரி அப்படின்னு வச்சீங்கன்னா எது உபரி, எதாவது கூடுதலாச்சு, இது எது சாதியை உருவாக்குச்சுன்னு எனக்கு புரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நில உரிமை வரையறுக்கும் நில உரிமை இருந்திருக்கு. இந்த சட்டப்படி இருந்தத இவன் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த நிலங்கள்ல இருந்து வர்ற வருவாயை வந்து நெல்லாக எடுக்கும் பொழுது இந்த நடுவுல இருக்கிற துபாசிகள் வந்து கொள்ளையடிச்சிடறான். நிலத்துல இருந்து வர்ற மகசூல கரெக்டா கொண்டு கொடுக்க மாட்டேன்றான், நெல்லை விற்கிறதுல ஃப்ராட் பண்றான், அதை எடுக்கிறதுல ஃப்ராட் பண்றான். இது எதுக்கு நம்மளுக்கு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன டிசைட் பண்றான், நம்மளுக்கு பைசாவா வாங்கிடு, பைசாவா வாங்குன்னு சொல்லி சொல்லும் போது ஒரு தெளிவான தீர்மானம் வருது. பண்ணையார் என்ன சொல்றான், நான் கொடுத்துறேன் ரூபாய். என்ன ஒரு இதுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு 1 துட்டு 2 துட்டு, எத்தனை துட்டுங்கிறத சொல்லு, அந்த துட்டை நான் கட்டிடுறேன். அப்ப துட்டை இவன் கட்டுறது அப்படின்னும் போது இப்ப இந்த புள்ளியில தான் வந்து படையர்களுக்கான உழவட படையர்கள் மட்டுமில்ல, வன்னியர்களும் உழவனதாரிகள் எல்லாம் சர்வஜாதியும் இடைஜாதி இன்னைக்கு இருக்கிற ஆதிக்க ஜாதி, ஆணவ ஜாதி, வடப்பா ஜாதி அத்தனை பேரும் உழவனாங்க. இவனும் அந்த பெரிய ஜாதி எல்லாம் ஒத்துமில்லை. என்ன அவங்க அத்தனை பேருக்குமான உரிமை அப்பதான் போகுது. ஏன்னா நிலத்தினுடைய உரிமையாளராக ஒருத்தன் வந்து அரசு ஆவணத்துக்குள்ள போயிடுறான், பட்டா அவனுக்கானதான் மாதிரி. அதாவது கான்ட்ராக்ட் வந்து இப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கும் லேண்ட் ஓனருக்குமாக மாறும் பொழுது நிலத்தை உழுதுகிட்டு இருந்தவங்களுடைய உரிமை பறிபோயிடுச்சு. பறிபோயிடுச்சுன்னா என்ன, அதிகாரப்பூர்வமாக இருந்த உரிமையாக இல்லாம போயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு ரூபாயை கட்டிடுறோம், இந்த உழவனக்காரனோட இருக்கிற இத ஒப்பந்தத்தை நாங்க போட்டுக்கிறோம்ன்றான். எல்லிஸ் அவங்க ஒதுக்குறாங்க. எனக்கு தொல்லை விட்டா சரிதான், எனக்கு காசு நீ எனக்கு வர வேண்டிய காசை நீ கொடுத்துரு. அவனுக்கு ரூபாயா எப்ப வந்து அந்த நிலத்துல இருந்து வருவாயின்றது வந்து பணமா மாறிச்சோ அன்னைக்கு அந்த நிலத்துல உழுதுகிட்டு இருந்தவங்களுடைய உரிமை போயிடுச்சு. அது நடந்தது 1820. இந்தியா முழுசும் கிட்டத்தட்ட அதே காலத்துல தான் நடக்கும். அந்த காலம் கழிஞ்சுதான் இவர் பேராசிரியர் போட்ட அந்த அகிபாக்க மன்றாஸ் பின்னாடியும் அதே டிஸ்பியூட்டை வந்து பின்னாடி வரைக்கும் 1862 வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு தானே நில உரிமை, எப்படி அவன் மன்னையாரா இருக்க முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. அன்செட்டில்டு. ஏன்னா அது ஏன் இந்த அன்செட்டில்டா இருக்கு, 1857 பிரிட்டிஷ் இந்தியாவா மாறின உடனே பிரிட்டிஷ் இந்தியா ஆக்ட்ல அவர் கொஸ்டின் பண்றாரு.
மாகாணம் பொருந்திய ராணி அவர்களுக்கு உங்க உங்க பிரஜையான நான் வந்து ஒரு ராணியின் பிரஜையான நான் வந்து இங்கிலாந்துல வந்து இப்படி ஒரு உரிமை இருக்கு, அதே உரிமை தானே இந்தியாவிலையும் இருக்கணும், ஏன் எங்களுக்கு மட்டும் உரிமையை மாத்துறீங்க? அவர் வந்து அவ்வளவு லீகல் பொசிஷன் சொல்றாரு. அந்த ஊர்ல இந்த நிலம் வந்து பசங்கரை கிராமங்கள்லாம் இப்படித்தானே இருக்கு, ஏன் இங்க மட்டும் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இது வரலாற்றினுடைய பகுதி, பதிவு பண்ணப்பட்ட பகுதி எல்லாமே இப்பதான் பதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நில உடைமைன்றதை பற்றி நம்ம பொதுவுடையாளர்கள் இதை பார்த்தாங்களா? இதுக்குள்ளதான சாதியும் உருவாச்சு. இந்த சாதிகள் எல்லாரும் ரொம்ப எளிமையான தகவல். வன்னியருக்கு நம்ம இன்னைக்கு ஒரு சாதின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். வன்னியர்ல வந்து பள்ளின்னு ஒரு சாதி இருக்கு. பள்ளின்ற ஒரு சாதியை வந்து இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்கள் வந்து தங்களுடைய சமமான சாதியா அவங்க ஏற்றுக்கிறது, சமமான சாதியாக அவங்க கருதுறதுல இன்னமும் குடுக்கல் வாங்கல்ன்றதெல்லாம் அவங்களுக்குள்ள இல்லை. ஒரே வெள்ளாள கவுண்டர்கள்னு நம்ம ஒரு சாதியை சொல்றோம். அந்த சாதிக்குள்ள வந்து வேட்டுவ கவுண்டர், வெள்ளாள கவுண்டர், அந்த கவுண்டர், பொங்கல், இந்த குடும்ப கவுண்டர்னு ஒரு பலவிதமான கவுண்டர்கள் இருக்கா. மொழியே பல மொழியில் அங்க பேசப்படுது. அப்ப இந்த சாதிகள் எல்லா சமமும் எல்லா இனமும் ஒரே ஒழுங்குலையோ இல்லை. அப்ப இது இல்லாத காலத்துல இவங்க உடைமையாளர்களா, நிஜமாவே உடைமையாளர்களா, இல்ல இவங்களுக்கே வந்து நில உடைமைன்றது எப்ப ஏற்பட்டுச்சு, இல்ல இந்த நில உடைமையினுடைய மாற்றம் எப்படியாக நடந்துருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் படிச்சோம். ஏன்னா இது ஏன் வந்து சாதியை பற்றி பேச வந்தவங்க இதை பேசிட்டு இருக்கிறோம். சாதி இங்கே பொதுவுடைமையாளர்கள் சொன்னது மாதிரி நிலத்தினுடைய தொழில் பிரிவினையால மட்டும் சாதி உருவாயிருக்கு. இங்க வந்து சாதி பார்ப்பனியம் உருவாக்குனதுன்றத கடைசி வரைக்கும் வந்து இடதுசாரிகளால வந்து ஒப்புக்கொள்ள முடியல. இன்னைக்கும் வந்து இப்ப ரொம்ப லேட்டஸ்டா நான் பார்த்தேன், 2017 பிரகாஷ் காரத் அவர்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட பார்ப்பனியம் வந்துதான் சாதியை உருவாக்கி சொல்லி எழுதியிருக்காரு. எழுதுறாரு, அதெல்லாம் சரிதான். நம்ம ஒன்றும் இப்போ வந்து இப்போ எழுதுனா என்ன, நேற்று எழுதுனா என்ன, ஏதோ ஒரு இடத்துல வந்து சாதிய உருவாக்கம் சரி. தீண்டாமையை எப்படி உருவாக்குச்சு, ஏன் தீண்டாமை வந்து இங்க உருவாச்சு, எப்போ உருவாச்சு, எதனால உருவாச்சு சொல்றான். இவர் நொபுருகரசிமா வந்து கல்வெட்டுகளை வச்சு சொல்றாரு. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்னைக்கு அறியப்பட்ட விதமான சாதிகள் இல்லை. சாதி குழுக்கள் பேரெல்லாம் வந்து இருந்தாலுமே அது நாம் இன்றைக்கு இப்போ நினைக்கிற மாதிரியான சாதி வடிவத்துல இல்லை. இதை விட முக்கியமாக இடங்கை வழங்கை சாதிகளை பற்றிய ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப கரசுமா அதையும் தான் பெரம்பலூர் கல்வெட்டுல பார்த்து சொல்றாரு. அது புதிய சாதிகள் வருகையும் ஏற்கனவே இருந்த சாதிகளுக்குமான மோதல். இப்ப எங்க வந்து இடதுசாரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வியை முன் வச்சுட்டு நான் வந்து இதை பெரிய தீர்மானமான முடிவுகளை தயவு பண்ணி இதை பெரிய விவாதம் தான், கேள்விகள் மட்டும்தான் நான் வச்சுட்டு இருக்கேன்றதாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது தான். இடங்கை வழங்கை சாதிகளுடைய பொது உரிமை பிரச்சனைன்றது நம்ம எவ்வளவு நாள் எப்ப பேசி இருக்கிறோம். அதெல்லாம் இடங்கை வழங்கை சாதிகள் இந்த பக்கம் 98, இந்த பக்கம் 98. இன்னைக்கு சொல்லி இருக்கிற எல்லா விதமான வர்ணம் உட்பட அத்தனை வர்ணங்களும் ரெண்டு பக்கமும் இருக்கான். எப்படி தொழில் பிரிவினையான்னு சொல்லி பார்த்தாங்க, இந்த பக்கம் ஆசாரி இருக்கா, அந்த பக்கம் ஆசாரி இருக்கா, இந்த பக்கம் பழையர் இருக்கா, அந்த பக்கம் பல்லர் இருக்கா. இங்க என்ன ஜாதி, இங்க எந்த ஜாதியை சேர்ந்தீங்கனாலும் இந்த 90 எல்லா வகை ஜாதியும் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கமும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக மோதிக்கிட்டாங்க, என்ன ஆனா மோதல் எதுக்காக? ரொம்ப அடிப்படையிலான கேள்வி. அதுல என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, மோதல் சாதி சண்டை இல்லை, யாருக்கு பொது இடத்துல என்ன விதமான மரியாதை அப்படின்றது. இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் பறையருக்கு என்ன மரியாதைன்றதை பற்றி அந்த ஊர் முதலியாரும் பேசலாம். அந்த ஊர் சைவ எங்க ஊர்